guys, welcome to மீனாடு. இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஒர்க்ஸ் பட்டாஸ் அடிக்க போகிறோம். பட்டாஸ் நம்ம கவின்புரம் இருக்காது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பட்டாசு தான் இந்த கேம் ஃபுல்லாகவே. பட்டாசு அடிப்போம். அன்றைக்கி தீபாவளி தலை தீபாவளி தலை தீபாவளி அப்படி தான் கொண்டாடுறோம். ஏங்க இது சுட்டோன்னே எரிக்கல் மாதிரி போதுங்க. இப்படி கவின்புரம் சுடுவோமா? சுடுவோம். கீழே சுட்டோம் என்னமோ இங்கே நெருப்பு பிடிக்குதுங்க. இங்கே வானசி சுடுவோம். டப்பாங்க வாங்க நம்ம ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நான் லேசர் கண்ணா நாங்கள் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. லேசர் அடிக்கிங்க என்னமோ கன்று கொடுத்துருக்கோம். ஆகுது, எடுத்து பார்ப்போம். ஒன்றும் ஆகலை, வேஸ்ட்டாக இருக்கு. இங்கே ராக்கெட்லாம் இருக்குங்க. இதை வச்சு அடித்தா ஒரு சிட்டியாக காணா போயிடும். வாங்க மேலே எடுக்குது. ஸோ நான் போயிடுச்சு. வெறும் வெடிக்கலை இன்னும். அதெல்லாம் எதுவும் வெடிக்கலை. இது நாங்கள் டார்ச்சு போட்டால் எது போயிடுமா? வீட்டுக்குள்ளே ஓட்ட பார்ப்போமா? வீட்டுக்குள்ளே ஓட்ட போவோம். வீட்டை ஃபுல்லாக நெருப்பாக்கணும். நம்ம எதுவும் கருகி பஸ்மா மேலே போகிறோம். எதுவும் கருகி சாப்பாமல் மேலே போடுவோமா? வேணாம். இப்போ நம்ம கருகிட்டா என்ன ஆகும்? இந்த வேலியெல்லாம் போட்டுருவோம். போய் தீபாவளி எல்லாத்தையும் உட்காந்து கொண்டாடி ஆகுறோம். இதுதான் அது. ஒரு நெருப்பு அணைக்கிறது நம்ம தான். நெருப்பு உருவாக்குறது நம்ம தான், அணைக்கிறது நம்ம தான். இது என்னதுங்க? ஒரு லைட் எடுக்காம என்னமோ வெடிக்குமா? டப்பாங்கன்னு வெடிக்குமா? இல்லாட்டி புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போகுமா? அவள் அவங்க உட்காந்து என்னமோ வெடிச்சிட்ருக்காது. கவின்போ என்னங்க என்னமோ தூது. இவங்க என்னங்க லிவியா தானே எதுவும் வந்துச்சா? லிவியா தானே வெடிக்கிறது. வெடி தான் இந்தளவுக்கு மாசாக இருக்கா? ஆட்டா பலூன்லாம் வருது. இப்போ வாங்க நம்ம வெடி வெடிச்சுப்போம். இப்போ லைனாக வெடிப்போம். இதுதான் அதுங்க. இன்னும் வெள்ளை மாஸ் வெள்ளம். இது மாஸ் மேலே வெடி இல்லையாட்டுருக்கு. சும்மா சாப்பிட்றது. நம்ம அடுத்த இதுக்கு போடுவோம். இதாவதா மூ ரியாக்ஷன் 2025 2025 வெடிங்க. நம்ம ஊரில் தான் இதெல்லாம் விற்க மாட்டேங்குது. நம்ம வெளிநாட்டில் தான் விற்கிது. வட்டம் டப்பாங்க எழுதிங்கண்ணா. டப்பாங்க. இப்போ இது என்னது? வெடி எப்படி வெடிக்கப்போ? ஊசி பட்டாசு கொடுத்துனேன். எல்லாம் அழைச்சி தெளிச்சு விடுவோம். கசா பணமா? இப்போ இது என்ன வெடி? இதுவும் ஊசி பட்டாசுன்னு தான் நினைக்கிறேன். என்ன சட்டமே வரல, போக மட்டும் வருது. என்ன அதுங்க இது? என்னங்க ராக்கெட் மாதிரி போகுது. என்ன நினச்சி பார்ப்போம். நிற்க மாட்டேங்குதுங்க. நின்னா வச்சு நேராக வானத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். நிற்க மாட்டேங்குது. நில்லு நிற்க மாட்டேங்குது. நம்ம எரிப்போம். ராக்கெட் மாதிரி ஊசி பட்டாசு. வாங்க அடுத்த வெடி என்னன்னு பார்ப்போம். வெடி என்ன வெடி? இந்த எனர்ஜி வெடி. இது எப்படி வெடிக்க போதோ யாருக்கு தெரியும். இதான் கரண்ட் சாக் மாதிரி வெடிக்குது. அடுத்த வெடி
இதென்ன வெடி? இது ஓ, இது கீழே கிடக்கிறதா? இது போய் பற்ற வச்சுட்டுருக்கேன். போடு போடு போடு. 3 வெடி. வெடிச்செல்லாம் அங்கடே திரும்பிடும். அந்தளவுக்கு நெருப்பில் போட்டு போகுமா? வெடிக்குமா வெடிக்காத தொமேல் சோக ஏர் பொல்யூஷன். அடுத்த வீடியோ என்ன இருக்குமா? பட்டக் 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 படக்குன்னு அடிக்குது. அடுத்து டேஞ்சர் வெடி. டேஞ்சர் அதிலே சிம்பிள் ஓட்டு அல்டிமேட் பஸ்டா. இப்போ அடுத்த வெடியும் பெரிய வெடியாக வெடிக்கும் போல் அந்தளவுக்கு இருக்குது. ஏங்க 2022 வெடி 2022 வெடி. இப்போ வந்து அல்டிமேட் பஸ்ட் வெடிக்கலாம். இப்படி வெடிக்கப்போ பஸ்ட்டு இப்படி இந்த 2020 புஷ்வானதான் இப்படி அப்படி வெடிக்கணுங்கிறாங்க. சரி, அது பாம்பு மாத்திரையா? பாம்பு மாத்திரமா இருக்கு என்னன்னு தெரியலையே. ப்ளூ கலர் லைன் இருந்துச்சு, ஆனால் ஒன்றும் தெரியல. அது சரி, ரெண்டு பேர் இருக்கான். 2 பேர் இருக்காங்க எக்ஸ்ட்ரா. இந்த வீடியோ வச்சு பார்ப்போம். இப்படி இருக்க போதோ எப்படி 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 கவின் ப்ரோ எங்கே இருக்கான்னு பார்ப்போம். கவின் ப்ரோ பலூன் போய் பார்ப்போமா? இந்த மேலே பறக்க மாட்டேங்குது. மேலே பறக்க மாட்டேங்குது. நெருப்பு இல்லையா? வாங்க, நெருப்பு நம்மளே எடுத்தோம். நெருப்புது. ஓ ஓ, என்ன வீல் வந்துட்டு தூள் இது பழுகுது. இன்ஜினாமல் இருக்கோம் பழுகுது. எம்மாடி எப்பாடி எம்மாடி. அவர் தான் இது பக்கத்தில் தான் இருக்காது போல். இல்லை அங்கிட்டு தாங்க இருக்காது. தரமாக செஞ்சுருக்காரு. சளியிலே பிடிச்சிருக்கு. என்ன இதெல்லாம் குட்டி ஓண்டு இருக்கு. இதை எடுத்துட்டு எப்படி எடுக்கணும்? இது தெளிச்சுடை சொன்னோம். இப்போ இதே பெருசாக இருக்கா? அது பெருசாக போமா? பார்ப்போம். ஏங்க வேறு லெவலு எவ்வளோ பெருசாக போகுது பார்த்தீங்களா? எப்பாடியே படி. இது ஸ்மோக் பாம்புங்க. இது அன்னைக்கு இதுவும் கலர் ஸ்மோக்கு. டாடி இப்போ க்ரீனையும் எல்லாம் கலந்தா ப்ளூ வருமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். கிரி கிரி இந்த டே வாங்க, இந்த எல்லாம் இங்கே ஒன்று போட்டு இங்கே போட்டு இந்த க்ரீனை வெடிக்க க்ரீன் இங்கே நிறைய வெடிக்க விட்டு எல்லோ வெடிச்சிச்சு. என்னங்க ப்ளூவே வரல? இதெல்லாம் ப்ளூவே வரல. ப்ளூவே வரல. சமைச்சுக்கான். இதான்டா அசல் வெடி. அசல் வெடினா அசல் வெடி. ஆட்டெல்லாம் போகுது. இந்த மாதிரி நான் எது ஜாலியாக பைக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஐயோ, இப்போ பட்டர்ஃப்ளை 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 வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஆர் யூ கோயிங். அந்த வெடி எப்படி இருக்கிறீங்கம்மா? போது இது என்ன வெடி? கம்பி மத்தாப்புங்க சொல்ல போய் வெடி. இதாக குட்டி ஓட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது.
இது நாங்கள் இது நாங்கள் சக்கரான்னு இருக்குது. இது பறக்க விட்றாது. இந்த கவிஞரும் எக்ஸ்பிரஸ் கவி நான் இது பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி அடிக்கும்? ஓ போகிறதான் முன்னாடி ராக்கெட்ஸ் வீல். இந்த வீல் தான் அவனும் வெடிக்க வச்சுருக்காது. கலர் போகிற மாதிரி இந்த ராக்கெட் வெடிச்சு போவோம். பார்த்தீங்கன்னா கலர் போகுது. தெரிச்சு விடுவோம். அடுத்த ரெடி ஆச்சுவோம். எப்படி சும்மா போக மாட்டேந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கலர் தான் வருங்க. ஐயோ கீழே பார்த்த வச்சு அவன் வீட்டு உள்ள போய் வெடிக்க போதோம் தெரியலையே. என்ன பண்ணுறது? மேலே போய் அடிச்சு பார்ப்போம். ரெட் கலர், ப்ளூ கலரு. இது நான் க்ரீன் கலரில் போய் வைக்குமா பார்ப்போம். இது மஞ்சள் கலரு, இது ரெட் கலர், பிளாக் கலர் இல்லை மஞ்சள் கலர். சும்மா இப்போ அங்கே மஞ்சள் கலர் சொன்னேன். எப்படி கரெக்டாக கிஸ் பண்ண பார்த்தீங்களா? இந்த வெடி வச்சுருக்கோம். இது நாங்கள் பர்பிள் கலரில் பெருந்த ஹார்லி குயின் வாங்கியிருக்கோம். அடிச்சு பார்ப்போம். இவங்க போது வளைஞ்சு வெளியே மலையில் போய் அடிக்குதுங்க. இது போயிடுச்சு. இந்த ரெண்டையும் வெடிச்சு பார்ப்போம். வாவ் நைஸ். இது நாங்கள் ட்ராகனை வெளியே அந்த மாதிரி வெடிக்குமா? இது எப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓ அப்படி மேலே வச்சு பார்த்து வெடிக்கிறதா இது? நீங்கள் மேலே வச்சு இது மேலே பார்க்குற மாதிரி வச்சு போட்டு வச்சு வரக்கத்தில் பறந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி போமா. இப்போ ட்ராகனை வெளியே வா எப்படி வெளியே வானா மறந்து போயிடுச்சு. அடி மேலே ஏங்க என்னங்க கொட்டுது? எரிக்கலாக இருக்குமா? வேகத்துக்கு வந்துச்சுங்க. பிங்க் கலரில் அழகா. வா அப்படி கலர்லாம் மாதிரி பார்த்தீங்களா? இந்த கலர்லாம் மாறுது. அள்ளி தெளிச்சு விடப்பா. ஆமாம் தெளிச்சு விடு. இது உங்களுக்கு வெடிக்கிற சவுண்ட்லாம் கேட்காது. ஏன்னா நான் இப்போ ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கேன் வாய்ஸு. இப்போ உண்மையான வாடி எங்கன்னா நான் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்ருந்தேன் தெரியாமல். அதுவும் நைட்டு உட்காந்து ஒழுக்கிட்ட வெடி நைட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணால் எல்லாமே போயிடுச்சு. கேன்சல் பட்டன் கொடுத்து திருப்பி இப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு கொல்கட்டை வெடி கொல்கட்டை ராக்கெட் மேலப்போ இப்போ வெடிக்குமா? வா கொல்கட்டை பெரிய ராக்கெட்டாக இருக்கே ஒன்று. இப்படி வெடிக்குமா? ஸோ நல்ல கேம்ஸாக போடுங்க, சொல்லுங்கள், நான் நல்லா இருந்தேன்.
அழகாது. காலையில் இது ஒரு 5 மணி இருக்கும். அப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ எடுத்தது நைட்டு 9 மணி. சூப்பர் ஃபயர் ஒர்க் வெடிச்சு பார்ப்போம். எப்படி வெடிக்க போகுது? என்ன கெஸஸ்? 2022 வெடி. இந்த வெடி எல்லாத்தையும் லைனாக வச்சுக்கணும். ஸோ இங்கே கிளம்பிடுச்சு. வா, பர்பிளாக எடுத்தா. பர்பிளுக்கும் எடுத்துக்கும் என்ன வித்தியாசம் அது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஏதாச்சும் எனக்கு. அடுத்த வெடி, இந்த வெடி வெடிச்சு பார்ப்போம். இதுவும் ராக்கெட் தான். போயிடுச்சு. ரெட் கலர். 2022 மொத்தமாக 2022 ரெடியாச்சு. 2022 கீழேருந்து பார்த்தா தெரியாது, சைட்லேருந்து பார்த்தா தெரியும். 2023 ரெடி. வாங்க அழிச்சுப்போம். கிளம்பிச்சு முயல் குட்டி. 2023 2025 வெடி இருக்கான்னு தெரியலையே. இதான் நான் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு. அடிச்சு பார்ப்போம். ஓ, இப்போ புரியுது. இந்த பட்டன் கீழே ஹேண்ட் சைன் பர்க்கரில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நம்ம வந்து ஏதாச்சும் எழுதிக்கலாம். நம்ம பேர் எழுதிக்கலாம். என்ன பேர் எழுதலாம்? என்ன பேர் எழுதலாம் நான் கண்டுபிடிச்சேன். நம்ம வந்து கேமர்ஸ் எழுதுவோம். நம்ம பிராண்டு கேமர்ஸ்லாம் ஓகேதான். டிஆர்எஸ் சேனல் வருவாங்க. நம்மளும் கேமர்ஸ் தான். கேமர் மீனாட்டோ வெடிச்சு பார்ப்போம். மேலே அப்படி கேம் வந்து எழுத போகுதுன்னு நான் நினைக்கிறேன். டிஆர்எஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மாதிரி எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா கவின் ப்ரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேமர்ஸ் முத்திரையாக ஆச்சு. ப்ரோ கவின் ப்ரோ இங்கே பாரு, இங்கே பாரு ப்ரோ. வாங்க ப்ரோ. கேமர்ஸ் எப்படி பிராண்டு எப்படி ப்ரோ இருக்கு? நான் தான் கண்டுபிடிச்சேன். கவின்னு எழுதுவோம். அவர் பேரை போட்டு எழுதுவோம். கலர் வந்து என்ன கலர் தான்? ப்ளூ கலர். அப்போ ப்ளூ கலர் தான் கொஞ்சம் நல்லா. ப்ளூ கலர் வச்சு வெடிக்க போகுது. வாவ், கவின் ப்ரோ மேலே போதும் ப்ரோ. மேலே பா ப்ரோ. மேலே 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 இன்னும் நல்லா இருக்கா? இது மல்டிப்ளேயர் தான் அவைலபிள் இல்லையா? ஸோ இந்த வடி வெடிப்போம். இது என்ன வடி? இன்னும் பெருசாக இருக்குது. இப்படி பெருசு அதே மாதிரி நிறையா இருக்குது. என்ன சும்மா பொரிய வருது அவ்வளோதான். அடுத்த வெடி அதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வெடி இருக்கும். எத்தனை 9 சாடு. 9 சாடு. வாவ், வேறு டப்பாங்க ஐயா. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் ஐயா. அந்த மாதிரி வெடிச்சிட்ருக்கு. கலர்ஃபுல்லு பேரில் கலர்ஃபுல் இருக்குது. இப்போ எப்படி வெடிக்க போதும்? வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெடி வெடிச்சு சூப்பர். இதை நாங்கள் பெருசாக இருக்குது. ஏங்க
இது எவ்வளோ பெருசாக இருக்குது. எடுத்து பார்க்குமா? இதை கையில் ரெடியாக வச்சுக்கணும். ஐயோ எவ்வளோ வா அப்படியே கண்ணை அப்படியே பறிக்கிதுங்க. கட்டை அப்படியே படிக்கிறேன். இந்த வடி எனக்கு தெரிஞ்சு 1 ஷாட் நினைக்கிறேன். 1 ஷாட்டே தான். இருக்குமா ப்ரோ? கழிந்துடும். என்ன ப்ரோ பண்ணியிருக்கீங்க? இங்கே பாருங்க ப்ரோ, இந்த வடி எவ்வளோ அழகு. இது என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன எக்ஸ் வெடி இந்த வெடி வச்சுக்கணும். அது இவ்வளோ ப்ளூ கலர்னா இப்போ நான் எக்ஸ்ன்னு இருக்கு. பாம்பு வருமா? ஏன்னா எக்ஸ்னா பாம்பு தானே. வெடி வெடி வெடிச்சிரு. சீக்கிரம் போ. போயிடுச்சு ப்ரோ. சேல ப்ரோ ப்ரோ படிக்கிறான். சும்மா போடுவோம் எங்கள் அத்தா ப்ரோ சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட ப்ரோன்னு அவன் தான் பார்க்குறாள். என்ன எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த அடி இங்கே நேரம் ஒன்று வச்சு பார்ப்போம். போதும் போய் ஸ்பாட்ஸ் அதாவது புஷ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வச்சுப்போம். இந்த வடி இந்த மாதிரி மேலே போய் 1 2 3 4 5 6 7 8 9 எத்தனை வடி? வாவ் எத்தனை வடி தான் வடிக்கும். இந்த கோல்டன் வெடியை வச்சு போயிடுச்சு. 1 2 3 கோல்டன். இதுதான் தங்க மாளிகை. இன்னொன்று வச்சு பார்ப்போம். அடுத்து வந்து இந்த வெளியாக நம்ம ஊரில் விற்கிதான் என்ன தெரியலையே. பறவை வெடி வெடிச்சு கொடுப்போம். வெடி வெடித்தா பறவைக்கு ஆபத்தாமா? ஆனால் பறவை வெடியே இருக்காமா. இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி எப்படி வெடிக்கும்? ஓ இதான் வெடிச்சிட்ருக்கு. இத்தனை வெடி இத்தனை இதான் அடிச்சிட்டு. இப்போ இந்த வெடி வச்சுப்போம். இதெல்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக கண்ணு பறிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு சிம்பிள் வேற மாதிரி இருக்குது. சிம்பிள் இதான் கொஞ்சம் பிடிச்சிற மாதிரி இருக்குது. இதுக்கு எப்படின்னு தெரில எனக்கு. ஃபயர் ஒர்க் பண்ணியா ஃபயர் ஒர்க் பண்ணியும் பிசி ஃபயர் ஒர்க் சிமுலேட்டர் 3D விளையாண்டுப்பாங்க. அருமை எனக்கு என்ன நீங்கள் ஆவலை காத்திருந்த பெரிய வெடி சிலிண்டர். பெட்ரோல் பங்கு கூட்டிட்டு போகலாம். பெட்ரோல் பங்கு கீழே வர கீழே 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 பெட்ரோல் பங்கில் வெடிக்க வச்சு பெட்ரோல் பங்கே நான் சமைக்கணும். வாங்க வெடி வெடி. தீபாவளி தலை தீபாவளி 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 இந்த மாதிரி தான் வெடி அடி பொடி பொடி பொடி. டொமேல் டொமேல் சாட்சி தான். டொமேல் டொமேல் டி எல்லாம் பச்சை எரிஞ்சு பெட்ரோல் வாங்கலாம் வெடிக்க மாட்டேது. உண்மையான நல்ல கேமுங்க. ஏற்றிப்பாங்க விளையாடிங்க என்ஜாய் பண்ணுங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். சரி கேமு இப்படி இருக்கும். 5 ஸ்டாருக்கு 4.8 கொடுக்கலாம். சரி இப்போ வாங்க நம்ம வீடியோவை